ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி ஹெல்த்தியான சன்னா புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கனமான பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடான உடனேயே ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேங்க. அதுலேயே 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக ஜாவித்ரி, கொஞ்சம் கல்பாசி, 7 கிராம்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இதோடவே 4 பச்சை மிளகாயை 2 கீரி ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு பச்சை மிளகாயோட காரம் தான் இதில் ஹைலைட்டு. அதனால மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு சன்னாவை நைட்டே ஊற போட்டிருந்தேங்க. ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு கை இருக்கிற மாதிரி புதினா எடுத்திருக்கேங்க. புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ நான் 2.5 கப் அளவுக்கு ரைஸ் ஊற வச்சிருக்கேங்க. 1 கப்புக்கு 1.5 கப் போல தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு மீதி இருக்கிறது நார்மலான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மலான பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாலும் தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு நல்லா கரிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்போதான் சாப்பாடு வெந்து வரும்போது உப்பு சரியான அளவில் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்தோம்னா தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவலாக வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்க்கு வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தம் போட்டுக்கலாங்க. நான் கீழே தோசைக்கல்லாம் எதுவும் வைக்கல, அப்படியே தான் தம் போடுறேன். நீங்கள் தோசைக்கல் வச்சு தம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு மேலே வெயிட் வச்சிட்றேன். மேலே இடிகள் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். சுத்தமாக ஏர் போகாத மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நான் தம் போட்டிருந்தேன். நல்லா சூப்பராக நம்மளோட சன்னா புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பால் சேர்த்து செய்யுங்க. பால் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி சன்னா புலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.